கோவை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்வி வைக்கலாம். சார், இன்னமும் தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்கு. நீங்க பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு களம்? எப்படி இருக்கு உங்களுக்கு? களம் ரொம்ப நல்லா இருக்கு சார். அஇஅதிமுக வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. களம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இங்க 6 எம்எல்ஏ தொகுதியில பார்க்கும்போது சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 5 எம்எல்ஏ இருக்கீங்க, பிஜேபி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அது ஃபுல்லா அதுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் டிஎம்கே வந்து வின் பண்ணிருக்காங்க, மேயர் வந்திருக்காங்க, கவுன்சிலர்ஸ் அதிக கைப்பற்றிருக்காங்க. அதற்கு பிறகு ஏன்னா 2021க்கு பிறகு உங்களுக்கு ஒரு செட்பேக் வந்திருக்கு, அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஒரு செட்பேக் இல்லை சார். நீங்கள் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இங்கே வரோம், ரைட்டுங்களா சார்? இந்த தடவை 6 அந்த தொகுதியும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணியில் இருந்தங்காடி கொஞ்சம் ஜெயிச்சாங்க. அதனால அங்கே எங்கள் நிர்வாகிகள் தான் அங்கெல்லாம் வேலை செஞ்சு கடுமையாக வந்து எல்லா கூட்டணினாலும் கூட்டணி தர்மத்தில் வேலை செஞ்சு எல்லாரும் ஜெயிச்சாங்க. அதனால 6 தொகுதியிலே எங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி தான். அந்த ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இல்லாட்டி எங்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, பயங்கரமாக களப்பணியாட்டிட்டு இருக்காங்க. ஃபீல்டில் போனாலே 2 வீலரில் போனால் ரெட்டலை தூக்கி காமிக்கிறாங்க மக்கள். நல்லா இருக்கு களம். தொகுதி ஃபுல்லா போகும்போது ஒரு நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் ஜெயித்தார்னா அவர் மத்திய அமைச்சராக போறார். மத்திய அமைச்சர் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய இந்த உங்க தொகுதிக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்கள் வரும். அப்படி ஒரு அது ஒரு நல்லது தானே சார்? அப்படி வந்தா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் சார் மிகப்பெரிய பொய், சரிங்களா சார்? 2 விஷயம். அண்ணாமலை 100% ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா பிஜேபியோட வாக்கு வங்கி 2-3% இருக்கு. அது எவ்வளவு அதிகமானாலும் டபுள் ஆனாலும் கூட இங்க வந்து ஜெயிக்கிற அளவு வாக்கு வங்கி இருக்காது. அதனால மக்கள் ஒரு ஓட்டு பாஜக போடுற ஓட்டும் வேஸ்ட், நோட்டாக்கு போடுற ஓட்டு மாதிரி, இல்லைன்னா ஜெயிக்காத கட்சிக்கு போடுற ஓட்டு மாதிரி. அதை மக்களே புரிஞ்சிருக்காங்க. வேஸ்ட் ஒண்ணு. 2வது இன்னொன்னு நான் கேட்கிறேன் சார், 10 வருஷம் மோடி ஆட்சி இருந்தாரா? 3 வருஷம் அண்ணாமலை வந்து தலைவரா இருந்தாரா? இப்போ இவர் வந்து எம்பி ஆனாதான் மோடி ஒரு போன் எடுப்பாரா? இல்லன்னு எடுக்க மாட்டாரா? இதெல்லாம் யாரை ஏமாத்துற கதை சார்? இப்ப இவர் 3 வருஷமா தலைவரா இருந்தப்போ எத்தனை முறை இவரு சந்திச்சிருக்காங்கிறது பிரஸ் மீடியால இருக்கு. இங்க ரோட் ஷோக்கு வந்தாரு, நிறைய ஊர்களில் போறப்ப இவர் போய் சந்திச்சாரு, எல்லாமே பேப்பர்ல நம்மளே பார்த்தோம். அப்ப இங்க இருக்கிற ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு ஒரு மனு கொடுத்து இது பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரா அவரு? இல்லப்பா 2 வருஷம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா நான் வருவேன், நீ எம்பி நிக்கணும், நீ ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நான் தனியா ஒரு சிம் எடுத்து ஹாட்லைன் நம்பர்னு போட்டு உனக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ அந்த ஹாட்லைன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணு, அப்புறமா நான் செஞ்சு கொடுக்குறேன். இதெல்லாம் சார் யாராவது வருவாங்க மொட்டை அடிச்சு தபேலா வாசிக்கலாங்கிற மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் நியாயமா நடந்துக்கணும் சார். 3 வருஷமா இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே எத்தனையோ விஷயங்கள் மனுக்கள் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலைக்கு செவி சாய்க்கவே இல்லை. மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் செவி சாய்க்கல. அவங்க என்னைக்கு சார் தமிழ்நாட்டுக்கு செவி சாய்ச்சிருக்காங்க? அவங்களுக்கு தமிழர்களோட உணர்வும் புரிய மாட்டேங்குது. இப்ப இங்க வந்து ஜிஎஸ்டி பிரச்சனால இங்க நேட்டிவா இருக்கிற பிசினஸ் அவ்வளவு அடிபடுது. இப்போ வந்து சும்மா தமிழ் நல்ல மொழி, பழமையான மொழின்னு சொன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சோறு கிடைக்குமா சார்? வேலை கிடைக்குமா சார்? சொல்லுங்க. நீங்க குஜராத்துக்கு மட்டும், மத்திய பிரதேசம் இது அங்கெல்லாம் வந்து மானியம் அது இதுன்னு என்னமோ எல்லாம் பண்றீங்க. இங்க தமிழர்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இப்ப வந்து பிஜேபி வின் பண்ணா அவங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க நாடு முழுவதும் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, பல்வேறு விதமான இது இருக்கு. அதே போல இந்தியா கூட்டணியும் பெரிய லெவல் அலையன்ஸ் வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து இங்க பிரைம் மினிஸ்டர் வரப்போறாரு, அவங்களுக்கு அந்த பிஎம் கேண்டிடேட் அடுத்தது என்ன பண்ணுன்றதுக்கான ஒரு இது இருக்கு. அதே போல 12ஆம் தேதி ராகுல் காந்தியே இங்க வராரு. அதாவது கோவை வந்து திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு வரீங்க. இந்த நிலையில உங்களுக்கு எப்படி இந்த 2 பேருமே வந்து ஒரு கேண்டிடேட் இருக்கு, குறைந்தபட்சம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கு, ஏடிஎம்கேவுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க சார்? இப்போ மோடி இங்க வர்றாரு, ராகுல் இங்க வர்றாரு. ஏன் வராங்க? அதிமுக ஜெயிக்க போகுதுங்கிற பயம். அதிமுக கிரவுண்ட்ல நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்ல ஜெயிக்க போகுது. என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன், இத்தனை தொகுதி எம்பி தொகுதி இருக்குல்ல இந்தியால, ஏன் இந்த தொகுதிக்கு மோடி வரணும்? ஏன் இந்த தொகுதிக்கு ராகுல் வரணும்? பயப்படுறாங்க. அதிமுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கொஞ்சமாவது தட்டினே தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதா. அது நீங்க சொல்றீங்க. இங்கதான் வீக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பாஜகவுக்கும் சரி இதுக்கும் சரி நம்ம போய் சப்போர்ட் கொடுக்கணும், அப்பதான் ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது மாறுமா அப்படின்னு பார்த்து பயந்து இங்க வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. 1. 2வது, இப்ப பிரைம் மினிஸ்டரா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, சரி லாஸ்ட் 5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, அதுல 3 வருஷம் அண்ணாமலை இருந்தார்ல. தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அசோசியேஷனுக்கும் என்ன பிரயோஜனம்? உத்தரப்பிரதேசத்துல மத்தியில அவங்க தான் இருக்கிறாங்க, மாநிலத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. கேள்வி கேட்க யாருமே இல்ல. இங்கேயாவது நாங்க அதிமுக இருக்கிறோம் அது இதுன்னு சொல்றாங்க சும்மா.
அங்க ரெண்டு மத்தியிலே அவங்க தான். உத்தரப்பிரதேசல என்ன சார் பாலாறும் தேனாடு ஓடுதா? அங்க இன்னும் டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு? தமிழ்நாடு எவ்வளவு ஃபேக்டர்ஸ்ல டாப்ல இருக்கும், நம்ம டாப் 5ல. உத்தரப்பிரதேஷ் எவ்வளவு பின்னாடி தங்கி இருக்கு? அதையெல்லாம் ஏன் அவங்க டெவலப் பண்ணாம இருக்காங்க? அப்படின்னா இங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக போய் சொல்றாங்க. அப்படின்னா ஒருவேளை அடடா மோடி ஆட்சி பண்ணாரு, அங்க கவர்மெண்ட்டும் யோகி ஆதித்யநாத் இருந்தாரு, என்னமா டெவலப் ஆயிருக்க உத்தரப்பிரதேஷ், இந்தியாவில உலகத்திலேயே திரும்பி பாக்குற டெவலப் ஆயிருக்கா? அப்படின்னா இல்ல. அப்புறம் அவங்க இருக்கிற நிறைய எம்பி இருக்கிற ஸ்டேட்ல இருந்தே வேலை இல்லாம எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு தான் சார் வந்துட்டு இருக்காங்க. இங்கதானே வேலை வாய்ப்பே இருக்கு. தமிழ்நாடு இஸ் பிளரிஷிங். தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு அது இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் நல்லா பண்ணியிருந்தோம். அதற்கான எஃபெக்ட் எல்லாமே இருக்கு. இவங்க சும்மா ஏதோ ஓட்டுக்காக சொல்றாங்க. நான் போற இடத்துல பிரச்சாரத்தில் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் மக்கள்கிட்ட, ஏங்க அடுத்து மோடி வர்றாருங்க மாதிரிலாம் இப்ப பேசுறாங்க ஹாட்லைன் நம்பர்னு. மோடி வந்தா நமக்கு ஏதாவது 10 காசு பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிட்ட எல்லாம் சிரிச்சுட்டு, அதெல்லாம் இல்ல சார். ஏன் சார் அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? இதுதான் சார் இங்க பொறுத்த வரைக்கும். லேடியா மோடியா, இப்ப எடப்பாடியா மோடியா, அவ்வளவுதான். பிஜேபி விட்டுருங்க. நீங்க ஏடிஎம்கே உடைய ஐடி விங் செக்ரட்டரி, தகவல் தொழில்நுட்பம். டிஎம்கே உடைய ஐடி விங் செக்ரட்டரி அமைச்சர் டிஆர்பி ராஜா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இங்கதான் இருக்காரு. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அவரு நிறைய அசூரன்ஸ் கொடுக்கிறாரு. இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வரப்போறதா சொல்லப்படுகிறது. அவரு ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் அவர்கிட்ட தான் வருது. அதெல்லாம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சிஎம் கிட்ட பேசி கொண்டு வருவாரு. அவர் சொன்னா கேட்பாங்களா, நீங்க சொன்னா கேட்பாங்க? நல்ல சார், நீங்களே பதில சொல்லிட்டீங்களே சார். கேள்விக்கான பதில் உங்ககிட்டே வந்துருச்சு. தேர்தல் அறிவித்த நாள்ல இருந்து அவர் இங்க ரூம் எடுத்து பாவ தங்கியிருக்காரு. செலவு பண்ணிட்டு இங்கே ரூம் எடுத்து இங்கேயே தங்கியிருக்காரு. நான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருங்க, மெட்ரோ பண்றாங்க, அப்புறம் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஸ். நான் சொல்றேன், மெட்ரோ நாங்க கொண்டு வந்தது எப்போ போன ஆட்சியிலேயே இது பண்ணி சாங்ஷன். ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு நாங்க நிலமெல்லாம் 20 வருஷம் பிரச்சனை எஸ்பி வேலுமணி சீஃப் செக்ரட்டரி பினான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு எடப்பாடி அண்ணன் தலைமையில எல்லாம் கூப்பிட்டு பேசி இங்க எடப்பாடி அண்ணன் சொல்லி இங்க கையகப்படுத்துறதுக்கு நிலமெல்லாம் ரேட் அதிகப்படுத்தி எல்லாம் எடுத்து டெண்டர் வச்சு ஏர்போர்ட் கட்டுறதுல மத்திய அரசு தான் கட்டுது, நாங்களாம் கட்டுவோம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இவங்க மத்திய அரசு இது வேற ஏதோ அவங்க பர்சனல் இஷ்யூனால கட்டாம இருக்கிறாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், டிஆர்பி ராஜா 3 வருஷமா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? டிஆர்பி ராஜா இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர் மக்கள் என்ன கோமாளி மக்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களா ஷார்ப் ஃபெல்லோஸ். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப புத்திசாலியான ஆளுங்க. நீங்க போய் பாருங்க, நீங்க கேள்வி கேட்பாங்க. அடுத்து 3 வருஷமா நீங்க வரல. இங்க இருக்கிற அசோசியேஷன்ல பி கார்டு சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இபி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னோம். சாய் மெடிக்கல்ஸ் பல இடத்துல ஒரு இதுல 6000 ரூபாய் வந்தது 12000 ரூபாய் பில்லு வருதான். இங்க ஒரு ஒர்க் ஷாப்ல 1500 ரூபாய் வந்தது 5000 ரூபாய் பில்லு வருதான். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம். நாங்க சொன்னது மனித சங்கிலி போராட்டம் நாங்க பங்கேற்றோம். சாயப்பட்டறை அழிவுக்கு போச்சு, பனியன் கம்பெனி அழிவுக்கு போச்சு, விசைத்தறி அழிவுக்கு போச்சு. அவன் பெரிய பிரச்சனையாகி நஷ்டமாயி இழுத்து மூடி ஸ்கிராப்புக்கு போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் நீங்க சென்னையில உல்லாசமா உட்கார்ந்துட்டு மந்திரியோட கார்ல நல்லா போயிட்டு வந்துட்டு ஸ்டாலின் சும்மா துதி பாடிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தீங்க. இங்க இருந்து வந்த மனுக்களுக்கு எல்லாம் ஒரு பதிலும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, அமைதியா இருந்தீங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணா மக்கள் சேகவன் ஆயிட்டீங்க. திடீர்னு நீங்க நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுறேன். அப்ப 3 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. நீங்க சொன்னா ஸ்டாலின் கேட்கலையா? இப்ப உடனே இங்க ஒரு எம்பி ஜெயிச்சா உடனே ஸ்டாலின் கேட்டுருவாரா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 10 லட்சம் ஆண், 10 லட்சம் பெண். அவர்களுக்கு ஒரு வேட்பாளராக, ஒரு பிரதான கட்சி வேட்பாளராக என்ன சொல்ற விரும்புறீங்க? நான் வெறித்தனமா கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எது பண்ணாலும் 100% அர்ப்பணிப்போட பண்ணக்கூடிய ஆள். மத்தவங்கள மாதிரி வெளியூர் வேட்பாளர் நான் கிடையாது. இந்த ஊர் வேட்பாளர். எப்ப வேணா நீங்க எனக்கு போன் பண்ணலாம். எளிமையானவன், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன். நான் அப்படியே ஸ்டார் ஸ்டேட்டஸ்ங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பாப்பங்க, நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருங்க, அதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு சாதாரணமான ஆள். உங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி சாதாரணமா ஒரு பிஇ எம்பிஏ படிச்சு அரசியல்ல ஈர்க்கப்பட்டு மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனாலதான் மக்கள் சேவை மையம் நடத்தி 25,000 குடும்பத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல சர்வீஸ் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். நான் உங்க வீட்டு பையனா தான் இருப்பேன். போன் பண்ண எடுப்பேன், என்ன சொல்லுங்கன்னா சொல்லுங்கக்கா எப்படி பண்ணலான்னு. அதனால என்னோட நோக்கம் எம்எல்ஏ ஆகுறதோ எம்பி ஆகுறதோ கிடையாது. இந்த தடவையே எனக்கு எம்பி சீட் கிடைக்கணும் அறிவிப்பு வர வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்க கட்சியில அப்படித்தான் இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு அம்மா காலத்துல இருந்து கொடுப்பாங்க. இல்லைனாலும் நான் சர்வ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஊருக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு என்னோட பணி இருக்கும் உறுதியா அப்படிங்கறத சொல்லிக்கிறேன்.